காலி இலங்கையின் ஒரு வரலாற்று நகரமாகும். இலங்கையின் தென் பகுதியிலும் மத்திய தெற்கு கடற்கரை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய நகரமும் இதுவாகும். இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் மணல் பாறைகள் கொண்ட மிதமான உயரமான பகுதியாக இது இருக்கிறது. காலி மிக பழமையான வரலாற்றை கொண்டது. கிரேக்க, சீன மற்றும் அரபு வணிகர்கள் இங்குள்ள கடற்கரையை பயன்படுத்தி வர்த்தகம் செய்து வந்துள்ளனர். පහලට යන්න ගියාම අමාරුයි හොඳේ. ඔලු පහලට යන්න ගියොත් යන්න ඕන මහ දුරක් හොඳේ. හරි අපේ. ඒකට අපිට නාන්න වෙන්නේ. இந்திய பெரும் கடலின் நீல திரைகளை காற்றில் ஆட வைத்து வரலாறும் அழகும் ஒன்றிணைந்த கோட்டை பாடலை பாடும் ஓர் இடம் ஒன்று இங்கே உள்ளது. அதுதான் காலி கோட்டை. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசர்களின் கைவண்ணத்தில் பிறந்து பின்னர் நெதர்லாந்து மற்றும் பிரித்தானிய ஆட்சியாளர்களின் தடங்களை சுமந்து வந்த இந்த கோட்டை காலத்தின் சோதனைகளை தாண்டியும் தன் பெருமையை நிலைநிறுத்தி நிற்கின்றது. உள்ளே செல்வோர் கற்களால் பதிக்கப்பட்ட வீதிகளில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் வரலாற்றின் கதவுகளை திறக்கும். ஐரோப்பிய கட்டிடக்கலையின் ஒளிச்சாயலில் இலங்கையின் தென் திசை வெளிச்சம் கலந்து உருவான இந்த கோட்டையின் சுவர்கள் காற்றில் கிசுகிசுக்கும் கதைகளை கொண்டு நிறைவு பெறுகின்றன. கோட்டையின் மேற்பகுதியில் நின்று கடலை நோக்கினால் அலைகள் தங்கள் அலைப்பரப்பை மீறி நெஞ்சத்தை நனைக்கும். பின்னேரங்களில் பழங்கால விளக்கத்தூண் கடலின் கரும் பட்டையில் பொற்கதிராய் நின்று காண்போரின் மனதில் மறக்க முடியாத ஒரு நினைப்படத்தை உண்டாக்கியிருக்கிறது. காலி காதலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஓர் உறைவிடமாகும். பயணிகளுக்கும் வரலாற்று நாடோடிகளுக்கும் ஓர் முக்கிய இடமுமாகும். காலி கோட்டை ஸ்ரீலங்காவின் ஆன்மாவை சொல்லும் கல்லினால் எழுதப்பட்ட கவிதையும் ஆகும்.
ஸ்ரீலங்காவின் தெற்கு கடற்கரையில் திகழும் காலி வெறும் ஒரு நகரம் அல்ல, மனித இனத்தின் ஒற்றுமைக்கு உயிர்ப்பூட்டும் ஓர் உயிருள்ள அருங்காட்சியமாகும். இங்கு ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு காற்றும், ஒவ்வொரு சுவடும் பலவிதமான கலாச்சாரங்களின் இசைபோல் ஒன்றிணைந்து ஒலிக்கின்றன. சிங்களவர்களின் பண்டிகை தாளம், தமிழர்களின் பாரம்பரிய மனம், முஸ்லிம்களின் அமைதியான தொழுகை துதிப்புகள், டச்சு கால கட்டிடங்களின் வரலாற்று சுவடுகள், ஐரோப்பிய வழித்தோன்றலின் சிரமமும் சுவையும் அனைத்தும் காலியின் இதயத்தில் தம் இடத்தை அமைத்துக் கொண்டுள்ளன. இங்கு காலை உதயமானால் புத்த கோவிலின் மணி ஓசையும், தேவாலயத்தின் அருள்பாடும், பள்ளிவாசலின் அழைப்பும் ஒரே வானத்தை நோக்கி எழுகின்றது. அந்த ஒலி வேறுபட்ட மதங்களை பேசினாலும் ஒரே மனித நேயம் என்ற மொழியை பேசுகின்றது. காலியின் தெருக்களில் நடந்து சென்றால் பல தலைமுறைகள் ஒன்று சேர்ந்து நெய்திருக்கும் கலாச்சார பட்டு கண்முன்னே விரிகிறது. வண்ணமயமான மசூதிகளின் கோபுரங்கள், மரபு வழி கோவில்களின் விளக்குகள், தேவாலயத்தின் வெள்ளை சுவர்கள் ஒவ்வொன்றும் காலி எனும் தாயின் மார்பில் புதைந்து வாழும் பிள்ளைகளே. உணவில் கூட இவ்வொற்றுமை துளிர்க்கிறது. சிங்கள சுவையிலும் தமிழ் சமையலிலும் அரபு வாசனையின் தோழமை கலந்து காலியின் உணவுகள் உலகை புரட்டும் சுவைக்கல்லாக மலர்கின்றன. பல மதங்களின் நம்பிக்கை, பல மொழிகளின் இனிமை, பல இனங்களின் மரபு, இவை அனைத்தையும் தன் கரங்களில் மென்மையாக தூக்கி வைத்து ஒருங்கிணைந்த வாழ்வினை உலகுக்கு கற்பிக்கும் ஓர் உயிருள்ள பாடப்புத்தகம்தான் காலி. محمد
காலி பொருளாதாரத்தின் இதய துடிப்பை தாங்கிய நகரமாகும். காற்றில் உப்பு மணமும், சந்தைகளில் தொழில் நெரிசலும், கரையோரம் உலகம் முழுவதும் இருந்து வரும் கப்பல்களின் ஒலியும், இவை அனைத்தும் காலியின் வாழ்வாதாரத்தை கையாளும் அவிழ்க்க முடியாத நூல்கள். காலியின் கடல் சார்ந்த தொழில்கள் அதன் உயிர்க்குரலாகும். மீனவர்களின் வலைகளில் மாலைக்கதிர் மின்னும் போது அந்த வலையோடு 1000 குடும்பங்களின் வாழ்க்கையும் மலர்கின்றது. கடற்கரையை அணைக்கும் துறைமுகம் நாடுகளையும் வர்த்தகத்தையும் இணைக்கும் பாலமாக திகழ்ந்து இறக்குமதி ஏற்றுமதிக்கு உயிர் ஊட்டுகின்றது. அதே நேரத்தில் சுற்றுலாத்துறை காலியை உலக வரைபடத்தில் ஒளிரச் செய்கின்றது. காலி கோட்டை, பழமையான தேவாலயங்கள், வண்ணமயமான தெருக்கள் இவற்றை காண உலகின் பல திசைகளிலுமிருந்து வரும் பயணிகள் இந்த நகரத்தின் பொருளாதாரத்தில் பொன்மழை பொழிந்து செல்கின்றனர். காலி வரலாறும் இயற்கையும் கைகோத்து செல்லும் ஓர் அழகிய நகரம். இங்கு பயணிக்கும் போது தவறாமல் காண வேண்டிய பல இடங்கள் உள்ளன. முதலாவதாக காலி கோட்டையை சொல்லலாம். நெதர்லாந்து கட்டிடக்கலை பொலிவில் எழுந்த இந்த பழமையான கோட்டை கடலையும் வரலாறையும் ஒன்றிணைக்கும் காலியின் இதயமாகும். காலியில் செயற்கை நவீன தொழில்கள், கல்வி, வணிக மையங்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் இவை அனைத்தும் நகரின் பொருளாதாரத்தை பலதரப்பட்ட நரம்புகள் போல இணைத்து அதை உயிருள்ள ஒரு அமைப்பாக மாற்றுகின்றன. ஐரோப்பிய கட்டிட பாணிகளின் மெல்லிய இசையொலிக்கும் அமைதியான புனித தலங்களுடன் தேசிய அருங்காட்சியகமும் உள்ளது. இது கோட்டையின் வரலாறு, பண்பாடு, பழமையான பொருட்கள் அனைத்தையும் பேசும் ஓர் அருங்காட்சியகம். தவிர அழகான கடற்கரைகளும் உள்ளது. காலியில் உள்ள யங்கிள் பீச் அடர்ந்த பசுமையையும் நீலக்கடலும் சேர்ந்து உருவாக்கும் இயற்கையின் ஓர் சிற்பம். மென்மையான மணலும் அமைதியான அலைகளும் பயணிகளின் மனதை கொள்ளை கொள்ளும் பிரபலமான கடற்கரையும் ஆகும். ஜப்பானிய ஸ்தூபி ஒன்றும் உயர்ந்த குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது. அமைதியை பேசும் வெண்மையான புத்த ஸ்தூபி இவை அனைத்தும் சேர்ந்து காலியை ஒரு கனவு பயணத்தலமாக மாற்றுகின்றன. ஐரோப்பிய கட்டிட பாணிகளின் மெல்லிய இசையொலிக்கும் அமைதியான புனித தலங்களுடன்
தேசிய அருங்காட்சியகமும் உள்ளது. இது கோட்டையின் வரலாறு, பண்பாடு, பழமையான பொருட்கள் அனைத்தையும் பேசும் ஓர் அருங்காட்சியகம் ஆகும். தவிர அழகான கடற்கரைகளும் உள்ளது. காலியில் உள்ள யங்கிள் பீச் அடர்ந்த பசுமையையும் நீலக்கடலும் சேர்ந்து உருவாக்கும் இயற்கையின் ஓர் சிற்பம் ஆகும். மென்மையான மணலும் அமைதியான அலைகளும் பயணிகளின் மனதை கொள்ளை கொள்ளும் பிரபலமான கடற்கரையும் ஆகும். ஜப்பானிய ஸ்தூபி ஒன்றும் உயர்ந்த குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது. அமைதியை பேசும் வெண்மையான புத்த ஸ்தூபி இவை அனைத்தும் சேர்ந்து காலியை ஒரு கனவு பயணத்தலமாக மாற்றுகின்றன. காலி கோட்டையின் சிறு குகைகளில் நடந்து சென்றால் திடீரென வரலாறு காத்திருக்கும் ஓர் வெண்மையான அமைதி கோயில் தோன்றும். அதுதான் டச் ரீஃபார்ம்ட் சர்ச். 18ஆம் நூற்றாண்டில் நெதர்லாந்து ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் ஐரோப்பிய கட்டிடக்கலையின் மென்மையும் தென்னிலங்கையின் கடற்காற்றின் நறுமணமும் கலந்து உருவான ஒரு காலப்பெட்டியாகும். வெளிச்சுவர்களின் வெண்மையும் உள்ளே உள்ள மரக்கதவுகளின் பழமை நறுமணமும் இங்கு நுழையும் ஒவ்வொருவருக்கும் காலத்தை கடந்து பயணிக்கும் உணர்வை தருகின்றது. உயர்ந்த கூரையும் எளிமையான வடிவத்தையும் பிரமாண்டத்தை காட்டிலும் அமைதியின் புனிதத்தையே முக்கியமாக கூறுகின்றன. உள்ளே நுழைந்தவுடன் பழமையான மரப்பீடங்கள், நுணுக்கமான கல்லறை பலகைகள் மற்றும் ஆண்டுகள் கடந்தும் பாதுகாக்கப்பட்ட தொன்மையான அலங்காரங்கள் ஒவ்வொன்றும் இந்த தேவாலயம் நூறாண்டுகளாய் பேணி வந்த வரலாற்றின் மெல்லிய சுவடுகளை வெளிப்படுத்துகின்றன. தேவாலயத்தின் அகன்ற ஜன்னல்களில் ஊடுருவும் மென்மையான ஒளி ஒரு அமைதி பிரார்த்தனையைப் போல உள்ளத்தை தழுவுகிறது. காலியின் அமைதியான இதயத்தில் நின்று நூற்றாண்டுகளை தாண்டி மனித நேயம், நம்பிக்கை மற்றும் சமாதானத்தை பேசும் ஓர் உயிருள்ள நினைவு சின்னமாக இன்று வரை திகழ்கிறது டச் ரீஃபார்ம்ட் சர்ச். இந்த தேவாலயம் 1755ஆம் ஆண்டு டச்சு ஆட்சியின் போது கட்டப்பட்டிருக்கிறது. காலி கோட்டையின் மைய பகுதியில் அமைந்துள்ள இது டச்சு காலத்தின் நிர்வாக, மத மற்றும் சமூக செயற்பாடுகளின் மையமாக இருந்தது.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் தேவாலயத்தின் அடிப்படை வடிவமைப்பு பெரும்பாலும் அப்படியே நிலைத்திருக்கின்றது. நகரத்தை சுற்றி மிக அழகான உணர்ச்சிகரமான வரலாற்று தொன்மை கொண்ட காதல் கதைகளும் உண்டு. இவை உள்ளூர் மரபு கதைகள், வரலாற்றிலுள்ள உண்மைகளோடு பல தலைமுறைகளாக பரவிய நினைவுகளின் கலவை. பல காதல் கதைகளில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகின்றேன். டச்சு அதிகாரிக்கும் ஒரு சிங்கள பெண்ணுக்குமான காதல் கதை இது. இது காலியின் மிகவும் பிரபலமான ஆனால் வரலாற்று குறிப்புகளாக மட்டுமே மீதமுள்ள காதல் கதையாகும். 1700களில் காலி கோட்டையில் பணியாற்றிய ஒரு நெதர்லாந்து இளைஞரான ஏட்ரியன் வான் கோட்டையின் வெளியே வாழ்ந்த ஒரு சிங்கள பெண்ணான சாரங்கா மீது காதல் கொண்டார். அதிகாரியான அந்த இளைஞர் ஒவ்வொரு மாலையும் கோட்டை சுவரின் மேல் நின்று சாரங்கா வாழும் புறநகர் பகுதியை பார்ப்பார். அவளும் ஒவ்வொரு நாளும் கோட்டை வாசலுக்கே அருகே பூமாலையை விற்க வந்தாள். இருவரும் பல மாதங்களாக வார்த்தை இல்லாமல் பார்வையை மட்டும் பகிர்ந்து கொண்டனர். டச்சு ஆட்சியின் போது ஐரோப்பிய அதிகாரிகள் உள்ளூர் பெண்களை திருமணம் செய்வது தடை இருந்தது. இதனால் அவர்களின் காதல் திரை மறைவு காதலாகவே இருந்தது.
நாள் ஏட்ரியன் அரசு வேலையாக இலங்கையிலிருந்து இந்தோனேசியாவுக்கு அனுப்பப்பட்டார். திரும்பி வருவேன் என்று அவளுக்கு அவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் அவர் சென்ற கப்பல் கடல் புயலில் சிக்கி மூழ்கியது. ஆனாலும் சாரங்கா தினமும் கோட்டை சுவருக்கு சென்று அவளை அவன் நோக்கி பார்த்த இடத்தில் பூக்களை வைத்து செல்வாளாம். அந்த வழி இன்றும் லவ்வர்ஸ் லேன் என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகிறது.